கடக ராசிக்காரர்கள் கவனிக்க வேண்டிய 5 முக்கியமான விஷயங்கள். 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சி உங்கள் ஜென்ம குருவாக வந்திருக்குது. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, தயவுசெய்து இந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் மதிப்பு மரியாதையை கண்டிப்பாக கொடுங்க. உறவுகளாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும். ஜென்ம குரு தனில் வனவாசம்னு சொல்கிறது அது வேற டாபிக். ஜென்ம குரு வரும்போது நாம் அதீதமான ஒரு எப்படி ஆகிடுவோம்னா, நமக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி போய் யாரையும் மதிக்க மாட்டோம். அதனால் நிலை ரொம்ப முக்கியம். 2வது பாயிண்ட் மிக முக்கியம் என்ன அப்படின்னா, அதீதமான ஆன்மீக ஈடுபாடு திடீர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதோ குரு வந்துட்டாரு, நமக்கு ஏதோ ஒரு சுவாமி தரிசனம் வந்துருச்சு, நமக்கு இவர் தான் அப்படின்னு சொல்லி போட்டு பணத்தை கொட்டுறது, அங்கே போய் மொத்தமாக செலவு பண்ணுறது, ஹோமம் பூஜை பரிகாரம் சொல்லிட்டு இல்லை எதையாவது ஒன்று சொல்லிட்டு பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகளை வச்சுக்க வேண்டாம். அளவான ஆன்மீகத்தின் மூலியமாக ஆனந்தம் பெருக. அதீதமான ஆன்மீகம் கேட்டைத்தான் உங்களுக்கு கொடுத்துரும். தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. ஏன்னா அதுவும் ஒரு போதையை தந்துடும். ஏன்னா குரு அப்படிங்கிறது கோவில். அப்போ அளவாக வச்சிங்கன்னா கோவில் நல்லா இருக்கும். அளவுக்கு மீறி போயிட்டு வந்தால் அதுவே நமக்கு பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது என்ன ஆகும், அங்கே போவோம், நாம் பெரிய ஆளாக காட்டிக்குவோம், நாளைக்கு அதுவே நமக்கு பிரச்சனையாகும். 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த காலகட்டம் சொந்த வீடு சொத்துக்கள் இதையெல்லாம் வாங்குவதற்கு ஒரு ஏற்ற அமைப்புகளை நீங்கள் ஏற்படுத்திக்கிங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக இருக்குது. கடன் மூலியமாக அனுகூலங்கள் வரும், ஏற்படுத்திக்கிங்க. 1 சரிங்களா. அடுத்ததாக உங்களுடைய புத்தர்களை அளவுக்கு மீறி இந்த காலகட்டத்தில் கண்டிக்காதீங்க. ரொம்ப அதீதமான அறிவுரைகளை கொடுத்து தேவையில்லாமல் அவர்களிடத்தில் வாங்கி கட்டிக்க வேண்டாம். ஏன்னா அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு திருப்பி பேச ஆரம்பிச்சிருவாங்க. மரியாதை குறைவாக ஆயிடும் கடைசியில். அதனால் தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளை நீங்கள் ஒரு தோழர் மாதிரியும் உங்கள் பிள்ளைகளை தோழி மாதிரியும் வச்சுக்குங்க. தயவுசெய்து இந்த காலகட்டத்தில் இந்த ஷேர் மார்க்கெட்டு, பிட்காயின், கிரிப்டோ இந்த மாதிரியான விஷயங்களில் போய் தெரியாதனமாக மாட்டிக்காதீங்க. ஆனால் கண்மூடித்தனமாக போய் இதில் விழுந்துடாதீங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காலகட்டம் ரொம்ப அதீதமான ஒரு ட்ராவலிங், அதாவது ஒரு நாமதே வண்டி எடுத்துகிட்டு நாமளே தனியாக எங்கேயாவது போகலாம், வண்டி எடுத்துகிட்டு ஒரு 4 வீலர் எடுத்துக்கிட்டு நம்ம கார் எடுத்துக்கிட்டு தனியாக அங்கே ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னுலாம் தயவுசெய்து இந்த காலகட்டத்தில் ட்ராவல் பண்ண வேண்டாம். எங்கே போனாலும் ஒரு டிரைவரை போட்டுட்டு போங்க. அது உங்கள் சுற்றுலாவாக இருக்கட்டும், ஆன்மீக பயணமாக இருக்கட்டும், ஒரு டிரைவரை போட்டு போங்க, நல்லபடியாக இருக்கும். வீணாக இந்த தொலைதூர பிரயாணங்களில் சிக்கல்கள், உடல் ரீதியான சிக்கல்கள் அல்லது வேற பிரச்சனைகள் ஏதாவது நடந்துடும். அதனால் வேண்டான்னு சொல்கிறோம். இந்த 5 விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க, கவனித்து இருந்துக்குங்க. நன்றி. நமசிவாய்.